அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விமலா. லாஸ்ட் பல வாரங்கள ராஜன் சங்கரன் மெத்தட்ல சூப்பர் கிளாஸ் மெத்தட் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல சூப்பர் கிளாஸ் 6ல கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம்னு பாக்குறோம். 6th ரோ ஆஃப் தி மினரல் கிங்டம் அதுல இருக்க கேசஸ் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வெறும் தியரி மட்டும் படிச்சா போதாது, அது கதையாக இருக்கும். ஏற்கனவே சப் கிளாஸ் அண்ட் சூப்பர் கிளாஸ் இந்த மெத்தட்ல கொஞ்சம் ஹோமியோபதி டீவியேஷன் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அது ஒரு பெருங்கதையாடல். அந்த பெருங்கதையாடலை கேட்கும் போது ஹோமியோபதிக்கு இது ஒத்து வருமானு உங்களுக்கு கேட்கும். ஏன்னா சிம்டத்தை மேட்ச் பண்ணி மருந்து கொடுத்து பழகின இந்த மனதானது ஒரு கதையை கேட்டு, ஒரு நெரேட்டிவ் ஸ்டோரியை கேட்டு இதை எப்படி ஹோமியோபதியில அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு குத்தலாகவே இருக்கும், ஒரு கஷ்டமாகவே இருக்கும். அந்த பழைய மனதுக்கு எப்பொழுதுமே நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னு சொன்னா எம்எல் டெய்லரும் ட்ரக் பிக்சர் தான் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஜார்ஜ் வித்தல்கஸ் தன்னுடைய எசன்ஸ் ஆஃப் மெட்ரியா மெடிக்கால அவர் பிரபலமான கிளாசிக்கல் ஹோமியோபதி, ஆனா அவரும் கதையாடல் தான் சொல்றாரு. பெரிய சிம்டம் மேட்சிங் எல்லாம் சொல்லல. அவர் நிப்பாட்டி இருக்கலாம், அந்த சிம்டத்தை மட்டும் பேசி முடிச்சிருக்கலாம். சிம்டத்தை கடந்து கதையாடல் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வந்த எல்லா மனிதர்களும் கதையாடல்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கதையாடல் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நாம யாருமே பேத்தாலஜிக்கல் எக்ஸ்பர்ட் இல்ல, பேத்தாலஜில ரொம்ப வீக். நமக்கு அலோபதி நாலேஜ் ரொம்ப கம்மி பேத்தாலஜில. டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சக்தி பத்தாது. இது ஒரு புறம். ரெண்டாவது, இந்த வாஸ்ட் ஜங்கிள் ஆஃப் சிம்டத்துல மருந்தை தேடி பிடிப்பது ரொம்ப கடினம். அப்ப கதையாக இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா இருக்கும், கிளாசிபிகேஷனாக இருந்தா ரொம்ப எளிமையா இருக்கும். அதற்காக தான் இந்த பெருங்கதையாடலை, ஒரு பிரபஞ்ச பெருங்கதையாடலை பேசுவதற்காக இன்று நவீன ஹோமியோபதியர்கள் முன் வந்துள்ளார்கள். இது காலத்தின் நிர்பந்தம். இது வேண்டுட்டு பேசுறதுக்காக முயற்சிக்கல, காலம் அவங்களை பேச வச்சிருக்கு. அப்படிதான் பார்த்துக்கணும். இதுதான் பியூர் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். காலம் அவர்களை பேச வைத்து இருக்கிறது, சூழல் அவர்களை பேச வைத்து இருக்கிறது, நவீனத்துவம் அவர்களை நவீன கதையாடலை உரையாட வைத்திருக்கிறது. அந்த வடிவத்துல தான் நம்ம இதுவரைக்கும் 6 சூப்பர் கிளாஸஸ் பேசியிருக்கோம். அந்த 6th சூப்பர் கிளாஸ்ல இருக்க கேசஸ சொன்னோம்னா கொஞ்சம் உபயோகிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கேஸ ஒண்ணு சொல்லலான் இருக்கேன். 6th ரோல சிசிஎம்னு ஒரு மருந்து இருக்கு. அது காலம் 1. இந்த காலம் 1 lacks the capacity to handle the responsibility. They need total dependence. They are dependent on someone. இதுதான் அதோடைய பிரச்சனை. ஒரு பொறுப்பை எடுப்பதற்கு அவங்களால முடியல. இதான் அதனுடைய எசன்ஸ். சிசிஎத்தை சுருக்கிட்டாங்க, ஒரே சுருக்கு. வாஸ்ட் சிம்டத்தை ஒரு வாழ் சூழல்ல ஒரு எசன்ஸாக, ஒரு நியூக்ளியஸாக அற்புதமாக 3 வரியில சுருக்கிறாங்க. எனக்கு பொறுப்பை சுமப்பதற்கு போதுமான கெப்பாசிட்டி இல்ல, கேப்பபிலிட்டி இல்ல, நான் டோட்டலி டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் எக்ஸ்பிரஷனை நவீன ஹோமியோபதி நமக்கு பங்காற்று. இந்த பங்காற்றுதல் கிளாசிக்கல்ல இல்லைங்கிறது காலம் தான் அவங்களை இருக்க வச்சிருக்கு. அந்த காலத்தில் இந்த கதையாடலை பேசியிருக்கலாம். அன்று நவீனத்துவம் வளரவில்லை, ஹோமியோபதியே நவீனத்துவம் தான் அன்னைக்கு. இப்ப அந்த பழைய ஹோமியோபதியை திருப்பி பேசுனீங்கன்னா போர் அடிச்சு போயிடும். அதனால புதிய கதையாடல் தேவைப்படுது இருக்கு. இந்த ஒரு வரி போதும் அந்த மருந்த எசன்ஸை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கேஸ், இவருக்கு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அண்ட் கவுண்ட் ரொம்ப கம்மி. கவுண்ட் பாத்தீங்கன்னா 2 மில்லியன் இருக்கிறதே கஷ்டம். 1.5 தான். மொட்டிலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா 16 அந்த ரேஞ்சில் தான். ஆக்டிவ் ஸ்பெர்ம் ரொம்ப கம்மி. இவர் தஞ்சாவூர்ல இருந்து வராரு. என்னங்க பிரச்சனை அப்படிங்கன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சார், எங்க அப்பா இறந்துட்டாரு, அதுதான் சிக்கல். என்ன அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு ஒரு 250 வேலி இருக்கு சார். அந்த ஊர்ல வேலி, ஏக்கர்ல புளியும் இல்ல, வேலின்னு சொல்லுவாங்க. 250 வேலி இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் சொத்துக்கள்லாம் அங்க இங்க இருக்கு. எங்க அப்பா தான் எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருந்தாரு, நான் செல்ல பையனா இருந்தேன். அவர் போன பிறகு இதை மெயின்டைன் பண்ண என்னால தெரியல, இதை பார்ப்பதற்கு எனக்கு போதுமான அளவுக்கு முடியல. ஏன்னா அப்பாவோட நிழல்லே நான் வளர்ந்துட்டேன். இத அவர் சொல்லல. சொல்லுவத அளவுக்கு இருந்திருந்தாருன்னா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பார். சொல்லுவதற்கு கூட முடியல. கூட வந்தவர் தான் இதை பத்தி சொல்றார்.
என்னங்க இவரோட பிரச்சனைன்னு கேட்டா இதான் சொல்றாரு. அவர் சொந்தக்காரர் கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த கேஸை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே பேத்தாலஜி, ஸ்பெர்ம் கவுண்டும் மொட்டிலிட்டி குறைவு, அப்ப ஆரம் சீரீஸ் நல்ல வேலை செய்யும், ரைட். இதுல இவருடைய பிரச்சனை என்ன? காலம் 1 லேக் த கெப்பாசிட்டி, இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் சம்ஒன். மருந்து கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு கூடும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 50 இல்லாட்ட 60 மில்லியன் வரலாம். இங்க என்னன்னா 100க்கு மேல போயிருச்சு, 102 103 போயிருச்சு. மொட்டிலிட்டி பாத்தீங்கன்னா 70% வந்துருச்சு. ஏன்னா கரெக்டான மினிமம். இதுதான் சரியான கிளாசிக்கல் ஹோமியோபதி. இதை வேற மாதிரியும் அந்த காலத்துல பண்ணியிருப்பாங்க. ஆரம் சல்ஃப கொடுத்திருப்பாங்க, இல்லட்டனா ஆரம் மெட்டாலிக்கம் கொடுத்திருப்பாங்க. தெர்மல் கண்டிஷனை பார்த்து கட்டாயமாக ஸ்பெர்ம் கவுண்ட் கூடும். ஆனா இந்த அளவு கூடுமானா கரெக்டா கூடாது. ஏன்னா அதே ரோல தான் ஆரம் இருக்கு. ஆரம் 11வது காலத்துல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் காலம். 11வது காலம் வர அளவுக்கு இவருக்கு அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட் இல்ல. அப்படி இருந்திருந்தா இவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாரு, மெயின்டைன் பண்ணியிருப்பார் சொத்தை 250 வேலிய. இப்ப லா ஆஃப் சிமிலரை பார்க்கணும். 250 வேலிய பார்க்க முடியாத காரணம் என்ன? லேக்டிக் கெப்பாசிட்டி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் பேரிட்டா, காலம் 2. இது பைபோலார். இவங்க கொல்லத்தில் இருக்காங்க, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த கண்டிஷன் மோசமான கண்டிஷன். அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்கு, கிட்டத்தட்ட 50-60 பேர் தங்குற ஹாஸ்டல். இது அவங்க அப்பா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா ஹெட் மாஸ்டர், ரிட்டையர்டு. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன சொல்றாரு? என்னால பார்க்க முடியல, டெய்லி போன் வருது, தண்ணி வரல, பிளம்பரை கூப்பிடுங்க, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. தண்ணி ட்ரைனேஜ் லீக் ஆகுது. இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அங்கிருந்து போன் வந்துட்டாவே, ஹாஸ்டல் இருந்து போன் வந்துட்டாவே பதட்டம் ஆயிருது. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா கூட போதும். எங்க அம்மாவுக்கு கேன்சர், எப்படி பாருங்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா போதும். இந்த சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் முன்னேற்றம். அதான் 2வது காலம். அதனால அவருக்கு பேரிட்டா கார்டு தான் கொடுத்திருந்தேன். அவரு ஒரு 7 மாத்திரை எடுத்துட்டு இருந்தார் பைபோலாருக்கு. கடைசியில் ஒரு மாத்திரை நின்றுட்டார். அந்த ஒரு மாத்திரை நிப்பாட்டினா அவருக்கு சிக்கலாகுது. அதனால அந்த மாத்திரை நிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போய் இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய, பாத்தீங்களா எவ்வளவு மாற்றம் பாருங்க. அடுத்து இன்னொரு கேஸ், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, இரகுலர் பீரியட். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இதெல்லாம் சொன்னாங்க, இரகுலர் பீரியட், பிசிஓடி. அதுன்னு நம்ம உடனே பிசிஓடி ஃபீமேல், டியூமர், பிசிஓடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பார்த்து டிஸ்பனரியா என்ன மாதிரி இருக்கு, மொடாலிட்டி எப்படி இருக்கு இப்படின்னு பாக்குற மெத்தடும் இருக்கு. ஆனா நான் அப்படி பார்க்கல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். அப்படியே கொட்டி தள்ளுறாங்க. நான் எத்தனை வருஷம் சார் ஐடி ஃபீல்டுல வேலை பார்க்கறது. நான் இவங்கிட்ட எவ்வளவு ப்ரூவ் பண்ணாலும் இவங்க என்னை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, என்னை அப்ரிசியேட்டும் பண்ண மாட்டாங்க, எனக்கு வேலையும் போட்டு தர மாட்டாங்க, ப்ரொமோஷனும் தர மாட்டாங்க. நான் இதை சேலஞ்ச் பண்ணி எனக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க, நான் இண்டிபெண்டா வேலை பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியும் காட்டிட்டேன். அப்படி செஞ்சும் கூட எனக்கு ப்ரொமோஷன் தான். இதுதான் அவங்களுடைய மனநிலை. டு சேலஞ்ச் அண்ட் ப்ரூவ் ஹிஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி. இது 6th காலத்துல கன்ஸ்டன்ட்ல இருக்கு. அவங்களுக்கு மருந்து கொடுத்து லக்கிலி என்ன ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஆஸ்திரேலியால வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்ப ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. தன்னோட ஹஸ்பண்டை கூட்டு போய் அவர் வேலை இல்லாம போனாரு, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்து அங்க வீடையும் வாங்கி அங்க சிட்டிசன்ஷிப்பும் வாங்கி அங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க. கன்ஸ்டன் இவ்வளவு அற்புதமா வேலை செஞ்சிருக்கு. ஏன் அற்புதமா வேலை செஞ்சிருக்குன்னா, நானும் இங்க கதையாடல் பேச வரவில்லை. இங்க பேத்தாலஜி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம் இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஆரம் ரோ, ஆரம் சீரீஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான மருந்துகள் அதுல இருக்கு. அதனாலதான் ஓஸ்மியம்னா என்னதுன்னா பெர்சிவரன்ஸ் இன் ஹேண்ட்லிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. விடாப்பிடியாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறது. ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க, எவ்வளவு வேலை நீ செய்ய முடியுமோ அவ்வளவு செய், ஆனா உனக்கு எந்த சப்போர்ட்டும் தர மாட்டேன், உங்களுக்கு எதிராக இருப்ப அப்படின்ட்டு எல்லா டைரக்டர்ஸும் சொல்றாங்க. ஒரு டைரக்டர் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவர் ஜிஎம்மா இருக்காரு ஒரு மில்லுல. இவரு தொடர்ந்து போராடி ஏகப்பட்ட எதிர்ப்புக்கு நடுவுல
சக்சஸ்ஃபுல்லா அந்த மில்ல ஓட்டி காட்டுறாரு. டால்மியா குரூப் மில். இவருக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா? ஓஸ்மியம் தான் தரணும். ஏன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதே மாதிரி பெர்சிவரன்ஸ் இருக்கு. எதிர்த்து போராடி நிலையாக தன்னை லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் அது தொடர்ந்து போராடுவது இருக்கு பாருங்க, அதுதான் அதோட முக்கியம். எவ்வளவு வரிய பிரஷர் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறது விடாப்படியாக, அது ஓஸ்மி. அடுத்து ஆரம். இங்க கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்த சொல்றேன். ஒரு அம்மா வராங்க, அவங்க பழைய பாய் ஃப்ரெண்டோட தொடர்பாயிருது. அவங்க 2 பேருக்கும் ஒரு வகையான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு குற்ற உணர்வு வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சூசைடல் டெண்டன்சி வித் வீப்பிங் அப்படின்னு எடுத்து பார்த்து ஆரம் கொடுத்தேன். இங்க லீடர்ஷிப் உள்ள எதுவும் இல்லை, அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஏன் கொடுத்தேன்னு நீங்க கேட்கணும். இங்க சூசைடல் டெண்டன்சிங்கிறது சிபிலிட்டிக் மயாசம். மாரல் இம்மாரல் அப்படிங்கிறது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான ஒரு அளவுகோல். அதனால லீடர்ஷிப்னா நீ நினைக்கிற மாதிரி பவர் எக்ஸசைஸ் மட்டும் அல்ல, இந்த மாதிரி நுணுக்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆரம் கொடுத்து சூசைடல் டெண்டன்சி போய் அவன் ரொம்ப நல்லா இருக்கார், இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கார். அடுத்த ஒரு பிளம்பம் கேஸ், ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா. அதுக்கு எத்தனையோ மருந்துகள் கொடுத்துருக்கேன். கல்கேரியா கொடுத்தேன், நக்ஸோமிக்கா கொடுத்தேன், வலி நிக்குது. ஆனா திருப்பி வலி வந்துருது. ஆனா அந்த ஹெர்னியா உள்ளுக்கு போன பாடல. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில என்னதான் பிரச்சனை, என்ன இதுன்னா, சார் கம்பெனிக்கு நான் ஓனரா வேலைக்காரன் ஓனரான்னு தெரியல சார், என்னை மதிக்கவே மாட்டா எவன முதலாளின்னு. என் வீட்டுக்காரியே மதிக்க மாட்டான், அவன் மதிப்பானா? எப்படி பாரு. இதுதான் சரியான கேஸ். பிளம்பத்துக்கான லாஸ் ஆஃப் பவர் டு எக்ஸசைஸ் இஸ் ஓன் லீடர்ஷிப் குவாலிட்டி. பிளம்பம் தான் கொடுத்தேன். அப்படியே பாத்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிச்சு. நான் பார்த்த அம்பிளிக்கல் ஹெர்னியா சுருங்கி வலி போன ஒரு கேஸ் இதுதான். அப்ப ஓரளவுக்கு நம்ம இந்த ரோ 6 எப்படி பாக்குறது அப்படிங்கறத நான் அளவுக்கு சொல்லியிருக்கேன். மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேசஸ் இருந்தா சொல்லுங்க. சூப்பர் கிளாஸ் 6ல சாருடைய டைமென்ஷன் டோட்டலா நமக்கு ஒரு நியூவா இருந்தது. நம்ம இவ்வளவு நாள் ராஜன் சங்கரன் மெத்தட்ல ஒரு 4 கீவேர்டை தான் ரொம்ப புரிஞ்சுட்டு அந்த ரோ 6ஐயும் மிக்ஸ் பண்ணி சார் சொன்னாரு பீரியாடிக் டேபிள்ல. பிளண்டரா அது ஒரு டிஸ்ட்ரக்ஷன், வயலண்ட், எஸ்கேப், அக்ரஷன், இந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட். இப்படிதான் நான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இப்படி கீவேர்டு இப்படி ரெஸ்பான்ஸா தான் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பொருத்திட்டு இருந்தோம் மினரலா என்னன்னு. சாருடைய வியூல ஒரு வேற டைமென்ஷன்ல அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எமோஷனுக்குமே ஒரு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் 2 வியூ நமக்கு கிடைக்கும். ஒரு ஆக்டிவா இருப்பாங்க, பாசிவா இருப்பாங்கன்னு. நாம பிரம்ப கிளினிக்லா இந்த சிபிலிட்டிக் பெயிண்டோட ரொம்ப வயலண்டா ஒரு அக்ரெசிவானவங்களோட ரொம்ப கான்டாக்ட்ல இருப்போமா அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஸ்கூல்ல அடிக்கிறான், காலேஜ்ல அடிச்சுட்டு வந்துட்டான், இப்படி வேணா சொல்லலாம். பட் ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களோ நம்ம சுத்தி இருக்கிற நபர்களோ கதையாடல ரொம்ப ரேரா கேள்விப்பட்டிருக்கான். நான் ஒரு பேஷண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹஸ்பண்ட கொண்டு அப்படியே நம்ம திறக்கிறத நான் இழுத்துட்டு குடிக்காரரு அவர் அடிச்சு என்னை பண்ணாரு, நடு ரோட்ல வச்சிருந்தாங்க, நான் கேஸ் சாட்சி வரலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன், இவங்க எல்லாம் எந்த அளவு அந்த சூப்பர் கிளாஸ் 6ல இருந்திருப்பாங்க. ஒரு குடிகார கணவர் சார் ராஜன் சங்கரன் சார் ஒத்த வரியில எழுதியிருக்காரு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எழுதியிருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வயலண்ட் அப்படின்ற வார்த்தைய பிளண்டரா வயலன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். பிளண்டரா ஒரு அதிதரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்காம இந்த அம்லிஃப்ரே ஃபேமிலில லாஸ்ட் வீக் ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன். இப்போ நாம பார்க்க போறது ரூபியேசியால சொல்லுவேன். ரூபியேசியா அப்படின்னு பார்த்தோம்னாலே காஃபியா, சைனா, இபிகா, யோகி பீனம், சினினம் செல், இது 5 மருந்தும் ஃபேமஸான மருந்து. இவங்களுடைய டைனமிக் சென்சேஷன் எப்படி இருக்கும்னா ஹாப்பி, ஜாய், என்ஜாய்மெண்ட். அதுல பயங்கரம், அதாவது பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டேன், பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், பயங்கரமா. இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ்ல கொடுத்திருப்போம், பயங்கர தலைவலி, பயங்கரமா இருக்கும் தலைவலி அப்படின்லாம் சொல்றப்ப டெலிரியம், டெரர் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இதே சூப்பர் கிளாஸ் 6ல இருக்க பெல்லடோனாவெல்ல பயன்படுத்தி கொடுத்திருப்போம். சோ இந்த பயங்கரம், டிஸ்ட்ரக்டிவ், வயலன்ஸ்ன்ற வார்த்தைகளை
அந்த பயங்கரன்றதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பயங்கர சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு கேஸ், காஃபியா கொடுத்த கேஸ். நானு 28 வயசு ஒரு பொண்ணு என்கிட்ட வராங்க. எனக்கு 2-3 மாசமா தூக்கமே வரல அப்படின்றாங்க. என்ன காரணம்ப்பா அப்படின்னு நான் கேக்குறேன். 2-3 மாசமா தான் தூக்கமே வரவே மாட்டேங்குது. ஆனா காலையில எந்திரிச்சு நான் எப்பவும் போல என்னோட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கேன், ரொட்டீன்ல தான் இருக்கிறேன். பட் எனக்கு தூக்கமே இல்ல அப்படின்னாங்க. 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். 28 வயசு ஆகுது இப்போ, எனக்கு கல்யாணம் ஆகி 26 வயசு. 2 மாசத்துக்கு முன்னாடிதான் நான் கன்சீவ் ஆனேன்னு தெரிஞ்சது. இந்த கன்சீவ் ஆனத கேட்ட மொமெண்ட் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. பயங்கர சந்தோஷம். சாமி முன்னாடி போயிட்டு நின்னு முட்டி போட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். கிட்டத்தட்ட ஆனந்த கண்ணீர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தூக்கம் வந்து சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புரிதல் வந்து எனக்கு வித்தியாசமா இருந்தது. சோ எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ஜாய் இந்த ரூப்ரிக்கு, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லீப்லெஸ்னஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ஜாய், இந்த 2 ரூப்ரிக் வச்சுதான் நான் கொடுத்தேன். இப்ப சூப்பர் கிளாஸ் 6 படிச்ச பின்னாடி இந்த ரூப்ரிக், அந்த பயங்கரம் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டா ஃபிட் ஆயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நல்ல காஃபியா 2 டோஸ் தான் கொடுத்தேன். ஏன் அப்படி இவ்வளவு எக்ஸைட் ஆனீங்க, ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, 26 வயசுல மேரேஜ் ஆனதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. 2 இயர்ஸா கன்சீவ் ஆகாம இருந்த, ஒவ்வொரு மாசமும் எனக்கு கடத்தும் போது பயங்கரமா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டே இருப்போம், பாசிட்டிவ் கார்டு வந்துருமான்னு. சோ அந்த 28th இயர்ல கன்சீவ்னு கேட்ட மொமெண்ட்ல இருந்து தான் தூங்கல. லாஸ்ட் வார்த்தைகள் பிளான்ட பத்தி நம்ம பேசும்போது சடன் ஷாக், சடன் பிக் அட்டாக், பிக் சர்ப்ரைஸ், பிக் ஷாக், பிக் இன்ஜுரின்னு சொன்னோம். சோ இந்த வரிசையில பிக் சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த பிஎஸ்சி ஃபேமிலிக்கே இருக்கக்கூடியது இந்த சர்ப்ரைஸ், ஜாய், பிளசன்ட், ஹாப்பி, எக்ஸைட்மெண்ட், இதேதான். சோ இத வச்சு இந்த பொண்ணுக்கு வந்து காஃபியா கொடுத்துட்டு ரொம்ப நார்மல் ஆயிட்டாங்க, ரொம்ப நார்மலா ஸ்லீப் ஆயிட்டாங்க. இந்த அனுபவம் எனக்கு அடுத்த ஒரு கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்து ஒரு பொண்ணு வந்தாங்க 2-3 இயர்ஸ் கழிச்சு, மேடம் நான் தூங்கவே இல்லை, குழந்தை பிறந்தன்னையில இருந்து நான் தூங்கல அப்படின்னு சொன்னாங்க. பாய் சைல்டு எனக்கு அப்படி. ஏமா தூங்கல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பயங்கர சந்தோஷம் மேடம், எனக்கு அன்னையில இருந்து நான் தூங்கல. சோ இந்த பிக் சர்ப்ரைஸ் தான் அந்த பொண்ணுக்கு. இப்போ நான் சூப்பர் கிளாஸ் மொழியில பேசுறேன் பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு. பட் நான் பயன்படுத்தினது வந்து அந்த சென்சேஷன் மெத்தட்ல எக்ஸசிவ் ஜாய் இதெல்லாம் பயன்படுத்தி காஃபியா எக்ஸைட் அதிகப்படியா எது இருந்தாலும் வயலன்ஸ், விசேஷ வீட்டுல எல்லாம் போயிட்டு வந்தா சொல்லுவாங்க, பயங்கர சிரிப்பு தெரியுமா, பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன், அதுக்கு ஐயோ இன்னைக்கு என்னமோ பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஆச்சு அப்படின்னு. சோ இந்த பயங்கரம் அப்படின்றத ஒரு வயலண்டான ஒரு அட்டாக் மோட்ல பார்க்காம ஒரு ஜாய் மோட்ல பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு 3 ரூப்ரிக் இருக்கு. எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ஜாய் நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாம எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ஜாய்லயே இன்னொன்னு வந்துட்டு மவுத் பிளட் ஃபில்டு வித் எக்ஸசிவ் ஜாய், அதிகமா சந்தோஷப்பட்டு வாயெல்லாம் ரத்த வர அளவுக்கு வராங்கன்னா சைனா ஒரு மருந்தா இருக்குது. அதே மாதிரி கன்வல்ஷன்ல ஒரு மருந்து இருக்கு. ரொம்ப சிரிச்ச பின்னாடி கன்வல்ஷன் வருது, நம்ம சில நோட்டிஃபையே பண்ண மாட்டோம். எப்ப வலிப்பு வந்துச்சுன்னு நம்ம கேட்கவே மாட்டோம், பிராக்டிக்கலா இதை யோசிக்கவும் மாட்டோம், பயன்படுத்தவும் மாட்டோம். சிரிச்சுதாங்க விளையாண்டுட்டே இருந்தாங்க, அப்படி வலிப்பு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கு சைனா வந்து சிங்கிள் ரெமடியா இருக்கு. மைண்ட்ல ஜென்ரலிட்டிஸ்ல கன்வல்ஷன் ஃப்ரம் லாஃபிங்ல இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம நோட்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து பிளான்ட்டுடைய வியூல நம்ம பார்த்துட்டோம். ரூபியேசியா ஃபேமிலியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஃபேமிலி டோட்டலா டிஃப்ரெண்டா ஒரு ஃபேமிலி இருக்கு, காம்போசிட்டிவ் ஃபேமிலி. அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்லிடுறேன். இட் இஸ் மோர் ரிலேட்டட் வித் காஃபியா. ஒரு அம்மா கன்வல்ஷன் வந்துடும். அவங்க என்னோட கிளினிக்ல உட்கார்ந்து இருக்கும் போதே அவங்க கன்வல்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி. கன்வல்ஷன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். டான்ஸ் ஆடுறாங்களா, கன்வல்ஷன் வந்துருச்சா, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒன்றும் புரியாது. ஆனா கன்வல்ஷன் தான் சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பா வந்து கூட வந்தாங்க. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு சொன்னாரு, எனக்கு இதே மாதிரி தான் சார் இருந்தது, எனக்கு இப்படிதான் சார் ஆயிரும், உங்களுக்கு என்ன மாதிரி சூழலா ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட என்னென்னு கேட்ட போது ஒரு பதிலும் இல்லை. அவங்க அப்பாவாலும் சொல்ல முடியல. அந்த பொண்ணை போக வச்சுட்டு ஒண்ணு சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி தான் வரும், பெண்கள் மத்தியில பெண்கள் பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு இப்படி ஆயிரும், எனக்கு பரவசம் வந்துடும், எக்ஸைட்மெண்ட் வந்துடும், அப்படியே கன்வல்ஷன் வந்துடும். எப்படி பாருங்க. இந்த பொண்ணுக்கும் அதே தான் சார். ஆண்கள் மத்தியில இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது
ஆண்கள் தானே உட்கார்ந்துருக்கோம், நீங்க ஆணா இருக்கீங்க, கூட இருக்கவர் ஆணா இருக்காரு. அப்ப என்னுடைய கிளினிக்கல் எனக்கு உதவிக்காக ஒருத்தர் ஆண் தான் இருந்தார். அவர் இருக்கிறதுனால மொத்தம் 3 பேரும் ஆணா இருக்கிறதுனால அந்த ஆண் என்வரன்மெண்ட்டை அவங்க உணரும் போது அவங்களுக்குள்ள எக்ஸைட்மெண்ட் அதிகமாகி கடைசியில பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி கன்வல்ஷனா மாறி இருக்கு. இதுதான் சார் உண்மை. எனக்கு இருந்தது போலே அவளுக்கு இருக்கு. நான் இவங்களுக்கு கொடுத்தது இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன், எக்ஸசிவ் செக்ஸுவல் டிசையர், இது எல்லாமே இந்த ரூபியேசியில கவர் ஆகும். இது பார்த்தா லேபியேட்டே மாதிரி தெரியும், ஆனா லேபியேட்டே ஃபேமிலியில் இருக்கிற விஷயம் அல்ல. இது இங்க ஸ்டிமுலேஷன் தான், எக்ஸைட்மெண்ட். இது கன்வல்ஷனை உருவாக்கியது. அப்படிதான் காஃபியை கொடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த கன்வல்சிவ் ஸ்டேட்டை குறைச்சோம். சரியாச்சு. அடுத்த ஃபேமிலி காம்போசிட் ஃபேமிலி. காம்போசிட் ஃபேமிலியில நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்ஜுரி, அடிபடுறது, ஹர்ட், இது எல்லாமே. இதுல இருக்கக்கூடிய ரெமடிஸ்னு பாத்தீங்கன்னா ஆர்னிகா, அப்ரோடனம், பெல்லிஸ் பெரனிஸ், கேரண்டுலா, சாமோமிலா, சீனா, எச்னேசியா, மெல்லிஃபோலியம், கிராண்டியேலியா, செனிஷியோன்ற மருந்து. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் ரிசீவிங் அண்ட் ரியாக்ஷன் பாட்டல் இன்ஜுரி மாதிரியே இருக்கும். அடி வாங்கிட்டே அடி கொடுக்கணும், அடி படக்கூடாது, அடி எந்த மோட்லயே இருப்பாங்க. இவங்க சூப்பர் கிளாஸ் 6ல ஒரு கேஸ். நம்ம சூப்பர் கிளாஸ்ல நிறைய கீவேர்டு பார்த்தோம்ல, அந்த கீவேர்ட்ல இந்த எஸ்கேப் மோடு தான். எஸ்கேப் மோடு நிறைய நம்ம கிட்ட வருவாங்க. ஏன்னா அட்டாக் பண்ற மோடு ஓகே ஒரு பக்கம், இன்னொன்னு அந்த பின்வாங்குறது. நம்ம ஹிட்லர் சொன்னோம்ல, பதுங்கு குழியில உள்ள போயிட்டாரு. சோ எஸ்கேப் மோடு இருக்குல்ல, அந்த மோடுல இருக்கிற ஒரு கேஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சப்லிங்குவல் ஹெமட்டோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த விரல்கள் எல்லாமே பிளாக்கா இருக்கும். பிளாக், அந்த இவங்கள் கிட்ட நல்ல ரத்தங்கள் உறைஞ்சு சப்லிங்குவல் ஹெமட்டோமான். அவர் நிறைய நிறைய பெரிய ஆஸ்பத்திரியில போயிட்டு பயாப்சி முடிய எடுத்துட்டு பெரிய இதுக்கு போயிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் வாலிபால் பிளேயர். அப்படி கேஸ் வரப்ப பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் வராங்க. அப்ப ஒய்ஃப் சொல்றப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நமக்கு ரிசீவிங் ரொம்ப பெருசா எதுவும் கிடைக்கல. இவர் ரத்தக்கட்டு, அடிபடுது, இப்படியேதான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்க வீட்டுக்கார பத்தி நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல எங்க வீட்டுக்கார் எப்பவுமே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தட்டி கேட்க மாட்டாரு. ஏன் தட்டி கேட்க மாட்டாரு? அவர் பேச்ச நான் கேட்கலன்றது அவருக்கு பிடிக்கும். ஏங்க அப்படின்னா, இல்ல நான் கரெக்டா பேசுவேன், நான் தவறுன்னு சுட்டிக்காட்ட விரும்புவேன். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு நல்லது கெட்டதுன்னா இவர் சொல்ல மாட்டாரு. அப்புறம் கேள்வி இவரை நோக்கி போச்சு, ஏங்க சார் நீங்க கேட்க மாட்டீங்க? இல்லங்க, இப்ப நம்ம குடும்பம்னு இருக்குது, நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை ஏதாவது சொன்னா நாம தானே ஹர்ட் ஆகும், நாம ஹர்ட் ஆகும் கூடாதுல்ல, அதுக்காக நான் கேட்க மாட்டேன். எப்படினாலுமே நம்ம வீட்டாளுக தானே இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி கேட்கறது? தட்டி கேட்டா நான் காயப்படுவேன், அதனால நான் எப்பவுமே தட்டி கேட்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த இடம் தான் நமக்கு கோர், அந்த ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றது. சோ அந்த ஹர்ட் ஆகக்கூடாதுன்றது இத்தனை நாள் சென்சேஷன் மெத்தட்ல ஈஸியா நான் கேட்ச் ஆகி நம்ம கொடுத்துட்டேன். அவரோட தோல்வியாதி ஃபுல்லா சரியாயிடுச்சு. சப்லிங்குவல் ஹெமட்டோமா ஃபுல்லா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா கரெக்ட் ஆச்சு. ஆனா நான் கொடுத்த பொட்டன்சி ஆர்னிகா 10mல கொடுத்திருந்தேன். ரொம்ப வித்தின் 3 months ரொம்ப நெயில்ஸ் நேச்சர் ஆயிடுச்சு. ஆனா அவர் எடுத்துக்கிட்ட டைனமிக் எனர்ஜி ஹர்ட் ஆகுறது ஒரு இன்ஜுரி. சோ அந்த இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்காண்டி அவர் எஸ்கேப் மோட எடுத்துக்கிட்டாங்க. அதனால திருப்பி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்றது இது ஒரு கேஸ். இதே மாதிரி இன்னொரு கேஸ் மகேஷ் காந்தி சார் கொடுத்திருக்காரு. ஒரு சிசோபர்னிக் கேஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அது சிசோபர்னிக்கால ஆர்னிகா தான் கொடுத்திருக்காரு. சுத்தமாவே யாரோடையுமே பேசவே மாட்டேங்கிறாரு ஒருத்தர், ஏன்னு தெரியல. எப்பயுமே மக்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே தூரத்திலேயே வச்சுக்கிறாரு. தான் பக்கத்துல யாரையுமே நெருங்க விடுறது இல்ல. கிட்டத்தட்ட உறவினர்கள் யாருமே அவர் பக்கத்திலேயே வரவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் இப்படி உங்களோட பழக்க வழக்கம், உங்க விருப்பம் பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு மகேஷ்காந்த் சார் கேக்குறாரு. சிறு வயதுல நான் ரொம்ப குட்டி வயசுல நான் காலேஜ் எல்லாம் போகும்போது ரேகிங் எல்லாம் நடந்திருக்கு. அப்போல இருந்தே எனக்கு பயம். அதை விட முக்கியமான ஒண்ணு ஒரு தடவை நாம ஒரு திருடர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அந்த திருடர்களுக்கு மாட்டினோடனே என்னை தலையில அடிச்சிட்டாங்க. தலையில அடிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இறந்த மாதிரி மயங்கின மாதிரி நான் படுத்துக்கிட்டேன்.
நான் வந்து அடிபட்ட உடனே கண்களை மூடி கிட்டத்தட்ட அடிபட்டு இறந்த மாதிரி நான் படுத்துக்கிட்டேன். படுத்துட்டோன்னே என்னைய திருடர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரேகிங் இன்சிடென்ட்டும் இந்த திருடர்கள்ட்ட அடி வாங்கினதும் தான் இவரு அடுத்து யாரையுமே தன் பக்கத்துல நெருங்க விடல, அவாய்ட் பண்ணி தூரத்துல வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப கீநோட்ல படிச்சிருப்போம், ஆர்னிகால வந்து டச் அக்ரவேஷன் அப்படின்னு சொல்லி படிப்போம். ரெஸ்டாக்ஸ் கொடுக்கணும்னா நல்லா அமுக்கி விட்டா நல்லா இருக்கு, ஆர்னிகா தொடவே விடாதுன்னு. இது வந்து பிசிக்கல் மட்டும் கிடையாது, மென்டலி வந்து அவங்க பக்கத்துல யாரும் வரப்படல. சோ இந்த சிசோபர்னிக் கேஸ்க்கு இந்த கான்செப்ட் வச்சு சென்சேஷன் மெத்தட்ல டாக்டர் மகேஷ் காந்தி ஆர்னிகா கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல வந்து ஆர்னிகா வந்து சூப்பர் கிளாஸ் 6 மோடுல அந்த எஸ்கேப் மோடு, பிளைட் மோடுல இருந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேஸ். நம்ம ஈஸியா சூப்பர் கிளாஸ் 6 புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேஸுங்க சார். அடுத்து முக்கியமான ஒரு கீவேர்டு வந்து இந்த எஸ்கேப் மோடு. ஏன் இப்ப நான் சூஸ் பண்ணிட்டு நான் இப்ப எனக்குள்ள டெலிவர் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா, மைண்ட்ல ஸ்ட்ரைக்கிங்ன்ற ரூப்ரிக்ல ஆர்னிகா இல்ல. மைண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஈவன் தோ இட் இஸ் காம்போசிட் ஃபேமிலியா இருந்தா கூட ஸ்ட்ரைக்கிங் அடிக்கணும் அப்படின்ற ரூப்ரிக்ல வரக்கூடிய மருந்துகள்ல ஆர்னிகா கிடையாது. சோ ஆர்னிகாக்காரங்க திரும்பி அடிக்க மாட்டாங்க, அறிவியல் மாதிரி எவ்வளவு அடினாலும் தாங்கிப்பாங்க போல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆர்னிகா திருப்பி அடிக்காது போல. இன்னொரு ரூப்ரிக்ல இதே ஃபேமிலியில இருக்கக்கூடிய செனிஷியோ ஆரிஸ்னு மருந்து இருக்கு. அது என்ன பண்ணும்னா அதுவும் சிங்கிள் ரெமடியா இருக்கு. அவாய்டிங் ஹர்ட், இன்சல்ட் அண்ட் இன்ஜுரி பை ஹைடிங் ஹிம்செல்ஃப். தன்னை ஒளிஞ்சுக்கிறதன் மூலம் வரக்கூடிய ஹர்ட் இன்சல்ட்ல இருந்து தன்னை அவாய்ட் பண்ணி ஓரமா போய் ஒளிஞ்சுக்குமாமா. இது வந்து சிங்கிள் ரெமடி. இதே இந்த காம்போசிட் ஃபேமிலியோட கான்செப்ட் அண்ட் சூப்பர் கிளாஸ் 6 வந்து பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேஸ் சொல்லிடுறேன். இடது பக்கம் வெட்டிடுறாங்க அருவாளை வச்சு, வாய்க்கா பரப்பு தகராறுல. வலது பக்கம் செயலில் இருந்து போயிருது, பேச்சு வரல. நான் மீனாட்சி மிஷின்ல போய் பாக்குறேன். அவர் போனோன்னு கையை இப்படி வச்சிருக்காரு, இவ்வளவுதான் செய்யறாரு. அவங்க பொண்ணுகிட்ட என்னன்னு கேட்கிற, அவ்வளவுதான் சொல்றாரு அப்படின்றார். இததான் அப்ப இருந்து செஞ்சிட்டு இருக்காரு. என்னமா நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து இது பெருத்த அவமானமான்னு கருதுறாரு. அவ்வளவுதான் சொல்றாரு, கையில இப்படி சொல்றாரு. அதனால கம்போசிட்டிவ் ஃபேமிலியில இருக்க சிபிலிட்டிக் ரெமடி இச்சினீசியா கொடுத்து பேச்சு ஒரு வாரத்துல வந்து கை செயல்லாம் நார்மலாகி இப்பயே நார்மலா இருக்காரு. ஒரு ஹோமியோபதி ஃபேமிலி சார்ந்த ஒரு நபர் தான். ரொம்ப எளிமையாக எடுக்க முடியும். இது கிளாசிக்கல் எடுக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். அதுக்கு அநேகமா போகர், போயிங்காசன், கென்ட், ஹானிமன் இவங்க லெவல்ல நம்ம படிச்சு பெரிய அறிஞரா இருந்தா எடுக்கலாம். அதை எளிமையாக இந்த கம்போசிட்டிவ் ஃபேமிலி சொல்லி தரும். ராஜன் சங்கர் சொல்லி தந்தாருன்னு நான் சொல்லல. இதுக்கு உரிமை கொண்டாடுவது ராஜன் சங்கர்னால தயவு செய்து அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஹோமியோபதியினுடைய வளர்ச்சி நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இதுதான் சிக்கல். இங்க சமூகத்தில் இருக்க பிரச்சனையே என்னன்னா, ராஜன் சங்கரன் மேல ஒரு கோபம் இருக்கு எல்லாருக்கும். அப்படி எல்லாம் பார்க்காதீங்க, தயவு செய்து அப்படி எல்லாம் பார்க்காதீங்க. அந்த ஹோமியோபதி அவங்களை வளர்த்து இங்க கொண்டு வந்திருக்கு. ஹனிமேனை வந்து நவீன காலத்துல ராஜன் மூலமாக வச்சிருக்கு. இப்படியாக புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா கோபதாவங்கள் இல்லாமல் சூப்பர் கிளாஸை நம்ம பயன்படுத்த முடியும்ங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு ரூப்ரிக் வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ரெண்டு பேரும். அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல பயங்கர வெறுப்பு, எப்பயுமே வந்துகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்துட்டே இருக்கும் போது என்னன்னு கேட்டா, அவரை பிடிக்கல. நான் அவர்ஷன் டு ஹஸ்பண்ட் எல்லாம் போட்டு போட்டு மருந்து கொடுத்து நல்லாவே ஆகல. ஒரு கட்டத்துல அவரை கண்டாலே வெறுப்பு வருது. ஆனா அவர் என்ன தப்பு பண்றாருன்னா, அவர் 9 மணின்றதுக்கு போது 9:10 சொல்லுவாராமா, இல்லைன்னா 8 மணின்னு சொல்லுவாராம். இந்த வந்துடுறேன்ட்டு வர லேட் ஆகுறது, இன்னைக்கு செய்யறேன்னு நாளைக்கு செய்யறது, பெரிய குற்றமே இருக்காது. ஆனா இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் எனக்கு குற்றம் குற்றம் குற்றம்ட்டே சொல்லிட்டே இருந்தாங்க. ஹேட்ரட் ஆஃப் ஹஸ்பண்ட்னு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் இல்ல. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செக்ஷுவல்லி மியூச்சுவல் இல்லன்னு தான் என்கிட்ட வர்றது அடிக்கடி. அவங்க குழந்தைங்க எல்லாம் பெருசா இருக்காங்க, இப்பயும் வந்துட்டு நான் எப்படிங்க குழந்தைங்களை வளர்க்கறத பாக்குறதா இல்ல இவர் வந்து வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கல அப்படின்னு. என் சிந்தனை ஃபுல்லா குழந்தைங்களை பெருசாக்கணும்ன்றதுதான். ஸோ இவங்களுக்கு வந்து ஹேட்ரட் ஆஃப் ஹஸ்பண்ட் ஒரு ரூப்ரிக் இருக்கு. அதுல வந்து லூனா லாக் லைன் கொடுத்து டோட்டலா அவங்க மைண்ட் மாறி பயங்கர மியூச்சுவல் கப்புள் ஆயிட்டு அவர் பண்ண தப்பு எல்லாமே அதுக்கப்புறம் அவருக்கு சரியா பட்டுருச்சு. அந்த பொண்ணுக்கு அவங்க குறையா தெரியவே இல்லை. இன்ன வரைக்கும் ஸ்டில் நல்ல மியூச்சுவலா இருக்காங்க. இந்த லாக் லைனுடைய தீமுடைய ஒரு கேஸுங்க சார். இந்த இடத்துல அந்த பொருத்தி பாக்குறப்ப சூப்பர் கிளாஸ் 6 எனக்கு எப்படின்னு ரிசீவ் பண்ண தெரியல. நான் கொடுத்தது வந்து ரூப்ரிக்கா தாங்க சார். லயன்றதுனால இப்ப சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு வந்து லயன் மாதிரி தான் இருக்கும்.